Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். 3 வாரங்களை கடந்து 4வது பாஸ்கா வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு அனுபவத்தை பெறுகிற பிள்ளைகள் அனைவருமே தங்களுடைய இருள் வாழ்விலிருந்து சாட்சிய வாழ்வுக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக மாறிப்போய் கொண்டிருக்கிறதை நாம் வாசகங்களிலே கேட்கிறோம். நீங்களும் நானும் அந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். வாழ்ந்து அந்த ஆண்டவருக்கு சாட்சியாகவே நம்முடைய வாழ்வு அமைகிறது என்பதை நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். எப்படியெனில் நம்முடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால். இந்த நல்வாழ்வு என்பது ஏற்றங்களையும் இரக்கங்களையும் கொண்டது, பள்ளங்களையும் மேடுகளையும் கொண்டது. இந்த நல்வாழ்வு என்பது சாதனைகளையும் கொண்டது. சோதனை வருகிற போது துவண்டு விடுகிற நாம் சாதனை படைக்கிற போது மகிழ்கிறோம். சோதனையிலிருந்து தான் சாதனைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை தான் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு நமக்கு சொல்லுகிறது. இந்த உயிர்ப்பு பெருவிழா நாட்களிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை காணொளி மூலமாக கண்டுகளிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இப்பலியை ஒப்புக்கொடுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும்.
பலப்படுத்தும். ஆவியே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழுமையும் ஒளியும் நீரே. பாஸ்கா மர நிகழ்வுகளை உலக நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தே. இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற செய்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைத்திரு வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கியபோது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின் யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கமேதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் விண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் விண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவர். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு
அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித சமூகத்துக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை என்று பார்க்கிற போது, இந்த சமூகத்திலே வாழ்கிற அனைவருமே சமநிலை பெற வேண்டும் என்ற ஆசை. சமநிலை பெற வேண்டும் என்ற ஆசையில் வாழ்கிற நமக்கு இது ஒரு சவாலாகவே இருக்கிறது என்பதை தான் நாம் இன்ற காலங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சமநிலையை கொணர்வதற்கு வரலாறு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்படி வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், நமது இந்திய தேசம் மட்டுமே எடுத்துக்கொண்டோம் என்றாலும், இந்திய தேசமானது பல்வேறு ஆட்சியருடைய அடிமைத்தளத்துக்கு தன்னை உட்படுத்திய தேசமாக நாம் பார்க்கிறோம். படையெடுப்புகள் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அனைவருக்கும் பரவலாக அதிகமாக தெரிந்தது 2 ஆட்சியாளருடைய அடிமைத்தளத்திலே இந்தியா இருந்திருக்கிறது ஒன்று. ஏனென்றால் இந்த 2ம் லாங் பீரியட்ஸ், நிறைய வருடங்கள், பல வருடங்கள் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கின்றன. ஒன்று முகலாய படையெடுப்பு. இது பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் முகலாயர்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். 2வது ஆங்கிலேய ஆட்சியினுடைய அடிமைத்தனம். 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக 300 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். 300 ஆண்டுகளாக இந்த இந்திய தேசம் அடிமையினுடைய தேசமாக இருந்திருக்கிறது. இந்த அடிமையினுடைய தேசம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்று பார்க்கிற போது, தங்களுடைய பண்பாட்டு கலாச்சார நாகரிகங்களை, பொருளாதார அமைப்பை, அரசியல் அமைப்பை தங்களாக முன்னிறுத்த முடியாது, மாறாக பணிக்கப்பட்டவையை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைதான் இந்த அடிமை நிலை என்பது அனைவருக்கும் தெரியும். இதிலிருந்து விடுபடுகிற போது தான் நமக்கு உரிமைகள் பல கொடுக்கப்படுகின்றன. அதிலே தான் சமீப காலமாக நாம் கடந்து வந்திருக்கிற முதன்மையான உரிமையாக வாக்குரிமையை நாம் பார்க்கிறோம். இந்த வாக்குரிமையை ஒவ்வொரு குடிமகனும் பெற்றிருக்கிறான். ஆனால் அந்த வாக்கை கூட விலை கொடுத்து வாங்க முடியும் என்பதை செய்திகள் நிரூபணம் செய்கின்றன. அப்படி மனிதன் தன்னை எப்படி விற்கிறான் என்பதையும், ஒரு மனிதனை ஒரு சித்தாந்தமோ, ஒரு கட்சியோ, ஒரு ஆட்சியாளனோ, பிற மனிதனோ, கூட வாழ்கின்றவனோ பொருளாலோ பணத்தாலோ வார்த்தையாலோ எப்படி வாங்குகிறான் என்பதையும் கண்கூடாகவே பார்த்து அதனுடைய ரிசல்ட்டுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இது எதை முதன்மைப்படுத்துகிறது என்று பார்க்கிற போது, இந்த சமூகம் ஆசைப்படுகிற சமத்துவ வாழ்வு நிலையை அங்கு காண முடியவில்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம். சமத்துவ வாழ்வு நிலையானது முதன்மைப்படுத்தப்படுவதில்லை என்பது உறுதியாக இருக்கிறது. அப்படி தான் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இருந்திருக்கிறது. ஆட்சியாளன் அடிமை என்பது போல நம்முடைய வாழ்வியல் கோட்பாடுகளே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், உலகம் தெரிந்தவன் உலகம் தெரியாதவன், விவரம் தெரிந்தவன் விவரம் இல்லாதவன் என்று பல நிலைகளிலே பிரிவினை இருக்கிறது. ஜாதியம் கூட இதை தவிர்க்கவில்லை, அனைத்திலும் இருக்கிறது. இதை நாம் பார்க்கிறோம். ஆரியர்கள் என்றும் திராவிடர்கள் என்றும் 2 பிரிவுகளை பார்க்கிறோம். ஒரு பிரிவினர் தங்களுடைய அறிவால், தங்களுடைய தொழிலால், தாங்கள் புரிகின்ற பணியால் மற்றொரு பிரிவினருடைய அறிவை, அவருடைய திறமையை, அவருடைய வாழ்வியல் கோட்பாட்டை நசுக்குவதை பார்க்கிறோம். வரலாறு வேறுமாறாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்படி நமக்கு சொல்லுகிற இந்த காலத்தில் தான் இன்றைய முதல் வாசகத்தை சிந்திக்க உங்களை நான் அழைக்கிறேன். திருச்சபையும் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து தான் பிறந்து வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் வாழ்கிற இந்த திருச்சபை என்பது ஹோலி சர்ச் இல்லையா, புனித திரு அவை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த புனிதத்திற்குள்ளே நீங்கள் ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கும் அசிங்கம் இருக்கிறது. இந்த பூத கண்ணாடி வழியாக பார்த்தீர்கள் என்றால் அங்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இந்த பூத கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா அங்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்பாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வெளியில் பார்க்கிற போது அலங்கரிக்கப்பட்ட மணமல்கள் போல், அலங்கரிக்கப்பட்ட திருவிழாவுக்காக அலங்கரிக்கப்பட்ட தேரினை போல் அழகாக காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். நாம் அதை புனித அவையாகவே நினைக்கிறோம். ஏனென்றால் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த திரு அவை புனித திரு அவையாக மாறும் என்ற எதிர்நோக்கோடு, நேர்மறையான எதிர்நோக்கோடு இந்த திரு அவையை பார்க்கிறோம். இந்த திரு அவை தொடங்குகிறது எங்கு என்று பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு அனுபவத்துக்கு பிறகு இந்த சீடர்கள் இயேசுவின் சாட்சிகளாக மாறிப்போகிறார்கள். அப்படி மாறிப்போகிறவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் திருச்சபை பிறக்கிறது. அந்த திரு அவை எதை மையமாக கொண்டு பிறக்கிறது என்று பார்க்கிற போது, இயேசுவை போல பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம், செல்கிற இடங்களிலெல்லாம், சந்திக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் நன்மை செய்து வாழக்கூடியதும் பிறரை அன்பு செய்து வாழக்கூடியதுமாக அர்ப்பணிக்கின்ற மக்களை கொண்ட ஒரு சமூகமாக இந்த திரு அவை கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை பார்க்குறோம். நான் முன்கூறிய வரலாற்று வேறுபாடுகள் இங்கும் நடக்கிறது என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. திரு அவையினுடைய இரு பெரும் தூண்களாக கருதப்படுகிறவர்கள் தூய பேதுருவும் தூய பவுலடிகளாரும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி பேதுரு பவுல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தலைமையிடம் ரோம் நகரில் இருக்கிறது. அவர் தலைமையிடத்தினுடைய பேராலயமும் அவருடைய பேராலயம் தான் விளங்குகிறது. பேதுரு பவுல் பேராலயமாக அது விளங்குகிறது. அவர்கள் உடல் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படி ஏன் இந்த பேதுரும் பவுலும் இரு பெரும் தூண்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கு என்று சொல்லுகிற போது, இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் இருந்தார்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் இருந்தார்கள். நாம் வாழ்கிற காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவத்தை சாராத மக்கள் இருக்கிறார்கள். இதுபோல தான் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவத்தை சாராத மக்களுக்கும் முதன்மையான வேறுபாடு என்ன என்று பார்க்கிற போது, திருமுழுக்கு. திருமுழுக்கு என்ற அருள் சாதனத்தின் வழியாக பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவருடைய திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறி போகிறது என்பது தான் நமக்கு படிப்பிக்கின்ற, திருச்சபை நமக்கு படிப்பிக்கின்ற வேதமாக நாம் பார்க்கிறோம். மற்றவர்களெல்லாம் இந்த திருமுழுக்கு பெறவில்லை என்பதால் அவர்கள் வேற்று மதத்தினரை, வேற்று கடவுளை வழிபடுகிறவர்களாக நாம் பார்க்கிறோம். அதுபோல தான் யூதர்கள் புற இனத்தார்கள் இருந்தார்கள். யூதர்கள் சர்க்கம்சிஷன் என்று சொல்லப்படக்கூடிய விருத்த சேதனத்துக்கு தன்னை உட்படுத்தினார்கள். யாரெல்லாம் இந்த சர்க்கம்சிஷன் என்று சொல்லக்கூடிய விருத்த சேதனத்தை அடைந்தார்களோ அவர்கள்தான் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறார்கள் என்பது யூதர்களுடைய படிப்பினை. விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் யாருமே கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை, அந்த உரிமை அவர்களுக்கு இல்லை என்ற நம்பிக்கை இயேசு வாழ்ந்த காலத்திலே நிலவியது. இந்த நம்பிக்கை ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு பவுல் அடிகளாரின், பேதுருவின் பணிவாழ்விலே நீடிக்கிறது என்று பார்க்கிறோம். பேதுரு ஒரு பக்கம் விருத்த சேதனம் செய்தால் மட்டுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தனையை கொடுக்கக்கூடிய மக்களோடு தன்னை நிலைநிறுத்துகிறார். பவுலடிகளார் சற்று விரிந்து காணப்படுகிறார். ஏனென்றால் பவுலடிகளார் உலகத்தை கற்று தேர்ந்தவர், சட்டத்தை கற்று தேர்ந்தவர். அவர் பேதுருவை விட குறுகிய மனநிலையிலே இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து அவருக்கு கொடுத்த தமஸ்க அனுபவம் அவரை சற்று விழித்து பார்க்க, இந்த நிலையிலிருந்து மற்றொரு இடத்தை எட்டி பார்க்கக்கூடிய அறிவை அவருக்கு கொடுக்கிறது. அப்படி கொடுக்கிற போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு விருத்த சேதனம் தேவையில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். இப்போ இரண்டு பிரிவினர். ஒரு பிரிவினர்
கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்திலே, அன்பின் சமூகத்திலே தங்களை இணைத்து கொள்ள வேண்டுமென்றால் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மற்றொரு குழுவினர் தேவையில்லை என்பதாக இங்கு சண்டை ஏற்படுகிறது. அந்த சண்டைக்கு தீர்வு தான் பேதுருவுக்கு கனவாக கொடுக்கப்படுகிறது. என்ன கனவு? ஒரே கனவு தான். பேதுரு என்ன சொல்லுகிறார்? விருத்த சேதனம் செய்தால் நலமாக இருக்கும் என்ற சிந்தனையிலே வாழ்கிறார். அப்படி வாழுகிற பேதுருவுக்கு கனவுல பல உயிரினங்கள் அடங்கிய ஒரு அமைப்பு அங்கு இருக்கிறது. அந்த அமைப்பு அவரிடம் கொடுக்கப்படுகிறது. அவர் அதை பார்க்கிற போது கடவுளுடைய வார்த்தை சொல்வதாக சொல்லுகிறது. அனைத்தையும் உண்ணலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பேதுரு சொல்லுகிறார், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாயினுள்ளே செல்லாது என்று சொல்லுகிறார். அங்கு பேதுருடைய அடிமனதில் தீட்டுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, தீண்டாமைக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, புற இனத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, தன் இனத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது என்பதை இந்த திருத்தூதர் பணி 11வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை திரும்பவும் அந்த 9வது வசனத்தில் கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கிற போது கடவுளே சொல்லுகிறார், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. முதல்ல மனுஷ பார்வையிலிருந்து பேதுரு பார்க்கிறார் அந்த உயிரினங்களை. பறவைகள் தானே, விலங்குகள் தானே என்று அவர் சொல்லுகிறார். தீட்டானதும் தூய்மையற்றதும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் கடவுள் பார்வையிலே ஒரு படி மேலே ஞானக்கண்ணோடு பார்க்கக்கூடியதை கடவுள் கற்பிக்கிறார். தூய்மையானது என கடவுள் கருதுவதை. யார் தூய்மையானவர்னா? படைக்கப்பட்ட மனிதன் தூய்மையானவன். அவன் புறவினத்தனாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம். தீட்டாக கருதாதே என்று செல்லமாக ஒரு அடி அடித்து பேதுருவுக்கு அந்த நிலையை உணர்த்துகிறார். நீ பறவைகளை பார்க்கிறாய், பறவைகளை விட மேலானவர்களை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு அறிவுறுத்துகிறது. அதன் நிந்தையிலே தான் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுகிற பேதுருவை நாம் பார்க்கிறோம். கடவுள் வடிவிலே படைக்கப்பட்ட தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26லிருந்து 29 உள்ள இறைவார்த்தைகளை நாம் படித்தோம்னா, கடவுள் உலக அனைத்தையும் படைச்சிட்டார். படைத்த உடனே அந்த படைப்பை உற்று நோக்குகிற கடவுள் நல்லதென கண்டார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த வேதத்தில் தான் 26லிருந்து 29 உள்ள சொல்லுகிறது. கடவுள் மனிதனை எப்படி படைப்போம் என்று சிந்திக்கின்ற போது மனிதனை நம் சாயலிலும் நம் உருவிலும் உருவாக்குவோம் என்று சொல்லி கடவுள் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்த கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதான் நமக்கு சொல்லப்படக்கூடியது. மனிதனிடையே கடவுளுக்கு மனிதனுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. கடவுளே அந்த வேறுபாடை கொண்டு வரல. நான் உயர்ந்தவனா கடவுள், அவன் மனிதன் அப்படின்னு இல்லை. நம் உருவிலும் நம் சாயலிலும் அவருடைய ஆவியானது ஊறப்பட்டது, உயிர் பெற்று இருக்கிறோம். அவள் கடவுளுக்கு நமக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் நாம் கடவுளாகவே மாறிப்போகிறோம். அதை ஏற்க ஏனோ மனசு மறுக்கிறது. அதே நிலையில் தான் மனிதன் தன்னுடைய வாழ்வினிலே ஆணாக பெண்ணாக படைக்கப்படுகிறான். சமத்துவம். ஆனால் நம்ம ஊர் நாட்டில் எத்தனை சதவீதம்? 33%. 33% தான். இன்றைய தேர்தலில் கூட நிறைய கட்சிகள் இதை முன்னிறுத்தின. நான் தொடங்கியிருக்கிற கட்சியானது மற்ற கட்சிக்கு, திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, இதை விட உயர்ந்த கொள்கை பிடிப்பிலே இருக்கிறோம், நான் 50% அறிவித்து விட்டேன் என்று சொல்வதாக. அவங்கெல்லாம் என்ன அறிவிக்கிறது? கடவுள் தொடக்கத்திலே படைக்கும் போதே அறிவிச்சிட்டார். படைக்கும் போதே கடவுள் அறிவிக்கிறார். 50-50 சமம் எனக்கது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு படைத்திருக்கிறார். இந்த படைப்பினுடைய பணியை தான் தொடர்ந்து போதிக்கின்ற பணியிலே வெளிப்படுத்துகிறது. வாழ்வியல் கோட்பாடுகளிலே இது வெளிப்படுகிறது. அப்படி வாழ்வியல் கோட்பாடு என்பது
தூய்மையான மனிதர்களாக, நேரிய எண்ணம் கொண்டவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. அதுதான் நல்ல ஆயனுடைய பண்புகள். நல்ல ஆயனுடைய பண்புகள் என்ன? குறுக்கோளியில் வரமாட்டான், சோத்தை ஏறி குதிக்க மாட்டான், திருடனை போல வரமாட்டான். நேரிய வழியில் நான் யாருக்காக பணியாற்றுகிறேனோ, யாருக்காக நான் இருக்கிறேனோ அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவையும் நான் அறிந்திருக்கிறேன். அதான் நல்ல ஆயனுடைய பண்புகள். ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறான் என்று பார்க்கிற போது அவற்றை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு சொந்த பிள்ளைகளை பற்றி கேட்டால் கூட விவரம் தெரியாது. நான் தான் பெற்றோர்னு சொல்லிட்டு வர்றாங்க. உங்கள் குழந்தை எந்த வகுப்பில் படிக்கிறான், உங்கள் குழந்தையுடைய பேர் என்ன, வீட்டில் சொல்லி கூப்பிட்ற பேரை சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. உங்களுடைய குழந்தையினுடைய உண்மையான பேரை சொல்லுங்கள், பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கிற பேரை சொல்லுங்கள், எந்த வகுப்பில் ஏ செக்ஷனா பி செக்ஷனான்னு சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் உண்மையிலே தெரியாது. உடனே இப்போ செல்லலைபேசி இருக்கிறது, ஃபோனை எடுத்து தன்னுடைய மனைவியிடமோ இல்லை மற்ற பிள்ளைகளிடமோ சொல்லி எந்த வகுப்புலன்னு கேட்டு, நான் கூட பல நேரங்களில் என்னுடைய செல்ஃபோனை கொடுத்துருக்குறேன், நாங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி. அந்த நிலையிலே பொறுப்பற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படி இருக்கிற நமக்கு தான் இன்றைய நற்செய்தி சவாலாக இருக்கிறது. நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்பது தான். நல்ல ஆயன் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டான், பெயர் சொல்லி அழைக்கிறான், பெயர் சொல்லி அழைப்பான். நல்ல ஆயனாக இல்லாதவன் தான் திருடன் போல வருவான், பெயர் சொல்லி அழைக்க தெரியாது, அவைகளுடைய தேவைகள் அவருக்கு பசியாக இருக்குதா பட்டினியாக இருக்குதா, நான் உறக்கத்தில் இருக்குதா மயக்கத்தில் இருக்கிறான்னு தெரியாது, தான் நினைத்ததை செய்யக்கூடியவனாக மாறிப்போகிறான். நாம் சார்ந்திருக்கிற திரு அவையிலும் ஆயர்களில் சிலர் இப்படியெல்லாம் இருக்கலாம், இருந்திருக்கலாம், நம்முடைய அனுபவங்கள் இருக்கலாம். அவர் பணியாளனாக இருக்கலாம், அருட்பணியாளர் கூட இப்படியெல்லாம் இருக்கலாம். பல பங்குகளிலே இந்த அனுபவத்தை மக்கள் பகிர்ந்து கொண்டெல்லாம் இருக்கிறார்கள். அத்தகைய மக்களுக்கு நீங்கள் ஜெபிக்கத்தான் வேணும். நல்ல ஆயர்களாக அவர்களை மாற்றக்கூடிய ஆற்றலை கடவுள் தான் கொடுக்க வேண்டும். அப்படி தான் நீங்கள் நானும் இந்த திருப்பலியில் கலந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நானும் நல்ல மனிதர்களாக, நல்ல ஆயர்களாக, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மக்களாக மாறக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டும். இந்த முயற்சிக்கு கடவுள் பெரிதும் உறுதியோடு துணை புரிவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களை பெறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தினை தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றன. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவேன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்த கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருந்துங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் குணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இந்த ஆலயத்தில் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று மது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பிள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்ணிவிட அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தரும் அமைதியை ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சமூகமாக குடும்பமாக ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரமாக இதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே நமது மத்தியில் இறங்கியிருக்கிறார். ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை திருப்பாடல் 32 நாம் வாசிக்கிறோம். அனைத்தையும் தமது வாக்கினால் நிலைநிறுத்திய இறைவன் உங்களையும் என்னையும் நிறுத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிற போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நம்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிற இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலிலே இணைவோம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவரை போற்றுவோம். ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் பயணத்தில் நம்முடைய சிலுவையினால் நம்மை மீட்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோம். இந்த நேரத்திற்காய் நன்றி சொல்லுவோம். இந்த நாடுக்காய் நன்றி சொல்லுவோம். ஆசீர்வாதத்திற்காய் நன்றி சொல்லுவோம் என்று சொல்லுவோம். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமையர் திருமுகம் 6வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்கவே மாட்டார் என்று சொல்லுகிறது. இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலுயா என்று சொல்லுகிறது. அல்லேலுயா என்று ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் கோத்திரத்தை, யாக்கோபினுடைய கோத்திரத்தை,
ஈசாக்கின் கோத்திரத்தை ஆசீர்வதித்தவரே, யாக்கோப்பை இஸ்ரேலாக நிலைநிறுத்தியவரே, ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். ஆசீர்வதிக்கின்ற தேவன், நம்மோடு கூட வாழ்ந்தவர், சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகள் செய்தவர், சாவிற்கு உட்பட்டவராயினும் உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவருக்கு மகிமை என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர், நல்லவராகிய இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார் என்ற நன்றியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவுக்கே புகழ் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சீடர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று ஆசீர்வதித்து பலம் கொடுத்த இறைவன் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அதே தைரியத்தை, அதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பாடுவோம். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவீருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதை, யாக்கோபை போல எங்களை ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதிப்பட்டு ராவீருள் இஸ்ரவேலாக எங்களை உயர்த்துகிறவரே, ஆண்டவருடைய ஆற்றலாக எங்களை பயன்படுத்துகிற தூக்கத்தாள் நான் கல்லில் சாய்ந்து. ஆண்டவரே, சோதனைகள் வருகிற போது, தூக்கத்தாள் நான் துன்பங்கள் வருகிற போது கல்லில் சாய்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கனவில் துதிப்பதற்கான ஆற்றல் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். எங்களோடு கூட இருந்தவர்களும் எங்களை ஆசீர்வதியும். கண்ணின் மணி போல கருவிலிருந்து தாங்கி வந்திருக்கிறவரே, எங்களை ஆசீர்வதியும். உயிர்ப்பின் மேன்மையினால் எங்களை உயர்த்தும், உயிர்ப்பின் வல்லமையால் எங்களை மேன்மைப்படுத்தும். மேன்மைக்குரிய பிள்ளைகளாகவே நாங்கள் வாழக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய குறைபாடுகளை உமதாக்கிக் கொள்ளும், எங்களுடைய காணப்படுகிற குற்றங்களை உமதாக்கிக் கொள்ளும். நிறைவான பிள்ளைகளாக, நல்ல ஆயனை நம்பி வாழுகிற பிள்ளைகளாக, நல்ல ஆயனோடு பயணம் செய்கின்ற ஆடுகளாக, பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழக்கூடிய ஆற்றலை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உமது ஆற்றலை தாரும், உமது வல்லமை தாரும். மோடு கூட நடைபெறுகிற ஆற்றலை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்திருவிழாக ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். கருணையோடு எங்களை வழிநடத்தும், பாசத்தோடு வழிநடத்தும். பெயர் சொல்லி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீ பெயர் சொல்லி அடிக்கிற போது உமது பிள்ளைகளாகவே நாங்கள் இருப்போம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.